வச்சுருக்கிறாங்க. மக்கள் யார் வேணாலும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வரிகளெல்லாம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு அந்த கேள்வி உண்டு. என்னென்னா, தென்னை மரத்துலலாம் ஏறுறாங்களே, எதுக்கு தவி தவி ஏறுறாங்க? ஒரு நல்ல பெரிய ஏணி செஞ்சுக்க வேண்டியது தானே. ஏணி நம்ம செய்கிறது தானே, அது தேவையான உயரத்துக்கு செஞ்சுக்க வேண்டியது தானே. ஃபயர் இன்ஜினில் இருக்கிற ஏணிலாம் எவ்வளோ உயரத்துக்கெல்லாம் போகுது. அப்போ தென்னை மரம் உயரத்துக்கெலாம் ஏணி வைக்க முடியாதானே. அதெல்லாம் செஞ்சுருக்க முடியும். ஏன் வச்சுக்கல அப்படின்னு சொன்னால், ஏணி வச்சுக்கணுன்னா வரி. மாடி வீடு கட்டக்கூடாது, குச்சி வீடாக தான் இருக்கணும். வீட்டோட வாசல் 4 அடிக்கு தான் இருக்கணும், 4 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த ஏழைகள் வீட்டுக்கெல்லாம் போகும்போது எல்லோரும் குனிஞ்சு உள்ளே போகிறது. ஏன் வைக்கிறது ஒரு ஆள் உயரத்துக்கு வாசல் வைக்க தெரியாதா என்ன? வாசல்னு ஒன்று வைக்கும்போது அந்த வாசலை ஒரு ஆள் உயரத்துக்கு வைக்க தெரியாதா? எனக்கு அந்த குடிசை வீடாகவே இருக்கட்டுங்க, குடிசை வீட்டில் என்னென்ன 4 அடி உயரத்துலேயே தான் இருக்கா, குடிசைக்குள்ளே குனிஞ்சிக்கிட்டே எல்லோரும் நடக்கிறாங்களா? வாசலை கூட அவ்வளோ உயரமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம். அதுக்கு மேலே வச்சாங்கன்னா நான் அடிப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை எதிர்த்து ஒரு 3 பேர் பெரிய போராட்டத்தை கொண்டாடுறாங்க. முதல் போராளி ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். 2வது ஒருத்தர் நாராயணகுருன்னு ஒருத்தர், அவர் கேரளாவை சேர்ந்தவர். 3வது ஒருத்தர் ஐயங்காளின்னு பேர், அவரும் கேரளாவை சேர்ந்தவர். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் நாடார் சமூகம் உட்பட பல சமூகங்களுக்கு இந்த கட்டுப்பாடு, கன்னியாகுமரி அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்ததுனால அங்கேயும் அந்த கட்டுப்பாடுகள் இருந்தது. அப்போ தான் என்ன நடக்குதுன்னா, மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னொடனே போட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கும் முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்புறம் ஆங்கிலேய பாதிரியார்கள்லாம் தலையிட்டு கவர்னர்கிட்ட பேசி கவர்னர் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு சரி கிறிஸ்தவர்கள் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை தளர்த்துறாங்க. ஸோ கேரளாவை பொறுத்தவரை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இஸ்லாமியர்கள் புர்கா அணிவதால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவர்கள் அவங்களும் ஜாக்கெட் போடலாம். இந்துக்கள்னு சொல்லப்பட்டவர்கள் மீது தான் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாமே நடந்திருக்கு. அப்போ ஐயா வைகுண்டர் தான் என்ன பண்ணுறாரு, அவர் புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அவர் அரசு பண்ணி கொண்டு போய் திருவிதாங்கூரில் வச்சிடறாங்க. அப்போது பெரிய வன்முறையெல்லாம் நடக்குது 1880களில். அதன் பிறகு மெட்ராஸ் கவர்மெண்ட் தலையிட்டு இதை விட்டுருப்பா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லோரும் போட்டுக்கிட்டுமே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. அதன் பிறகு கூட மொத்தமாக கேரளா முழுவதும் அந்த சட்டம் வரல. அப்போவும் என்ன வருது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் தளர்த்தப்படுகிறது. அப்புறம் பிறகு தான் நாராயணகுரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அவர் ஈழவான்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து